ஹலோ வணக்கம். நார்மலாக இப்போ பெயின் கில்லர்ஸ் எல்லாம் ஈஸியாக கடையில் கிடைக்கிறதுனால முட்டி வலி, ஷோல்டர் பெயின், ரைட்டா, அந்த மாதிரி பாடி பெயின் இது மாதிரி இருக்கும்போது ஜனங்க டைரெக்டாகவே மெடிக்கல் ஷாப்லேருந்து அனால்ஜெசிக்ஸ் வாங்கி சாப்பிட்றாங்க. ரைட்டா, பேராசிட்டமால், டைக்ளோஃபினாக், அந்த மாதிரி நிறைய பெயின் கில்லர்ஸ் இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்றாங்க. அது அவாய்ட் பண்ணுங்க. ரைட்டா, கூடிய வரைக்கும் இப்போ ஜாயிண்ட் பெயின் இருக்குது, இல்லை நீ ஜாயிண்ட் பெயின் இருக்குன்னா பெயின் அங்கே தான் இருக்குது. அதுக்கு அதே இதுவே ஆயின்மெண்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ டாக்டர்கிட்ட கேட்டு சேஃபாக இருக்கக்கூடிய ஆயின்மெண்ட்டை எழுதி வாங்கிட்டு அது ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா, அந்த பெயின் இருக்கிற இடத்துல மட்டும்தான் ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணுறோம். அந்த மருந்து அந்த இடத்துல மட்டும்தான் ஊடுருவி போகுது. அதுக்கு பதிலாக நீங்கள் மாத்திரையாக சாப்பிட்டீங்கன்னாக்க தேவையில்லாமல் பாடி ஃபுல்லாக பிளட்ல சப்ளை ஆகும். பிரெயினுக்கு, ஹார்ட்டுக்கு, லங்கு, லிவர் எல்லா இடத்துலையும் சப்ளை பண்ணி கொஞ்சோண்டு குவான்டிட்டி தான் அந்த முட்டி வலிக்கு அந்த இடத்துல போகும். அதே நேரத்தில் ட்ரக்கும் வேஸ்ட் ஆகும். ஹியூஜ் ஹை டோஸ் நீங்கள் சாப்பிட வேண்டியிருக்கும். எல்லா இடத்துலையும் பரவிட்டு அந்த முட்டிக்கு வரும்போது கொஞ்சோண்டு தான் வரும். அதனால் தேவையில்லாமல் சைடு எஃபெக்ட்ஸ், லிவர் டேமேஜோ இல்லைனாக்கா கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்குலாம் சான்சஸ் இருக்குது. அதனால் கூடிய வரைக்கும் இந்த மாதிரி லோக்கலாக ஏதானோ சின்ன பெயின் இருந்ததுன்னா அதுக்கு ஆயின்மெண்ட் ஃபார்ம்லேயோ ஜெல் ஃபார்ம்லேயோ எழுதி வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணுங்கள். டேப்லெட்டாக சாப்பிடாதீங்க. ஓகேங்களா?